ஹாய் நண்பா. கோயம்புத்தூரில் ரேப்பிடோ ஓட்டும் போது நல்லாவே ஏர்னிங்ஸ் வருது. கோயம்புத்தூர் சென்னையிலெல்லாம் மாதம் உங்களுக்கு 60,000 இதுலேயே பார்க்கலாம். சாலிடாக இருக்கிற கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் சீக்கிரம் முடிச்சிடலாம். நீங்கள் ரேப்பிடோவை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர் சென்னையில் ஆர்டர் வரலின்னு மட்டும் சொல்லாதீங்க. நிமிஷத்துக்கு நீங்கள் 200 சம்பாரிச்சுக்கிட்டே இருப்பீங்க. பார்சல் ஆர்டர்லாம் வந்துச்சுன்னா டக்குன்னு கிளிக் பண்ணி ஓட்டுங்க. தயவு செஞ்சு நாளை வேஸ்ட் பண்ணாத நண்பா. ரேப்பிடோ ஏர்னிங்ஸுக்கு ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி. இங்கே எந்த நாய்க்கும் நம்ம பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இறங்கி வேலை செய்ய நண்பா. நல்லா ஏர்னிங்ஸ் பார்க்கலாம். ஒரு நாளைக்கு சாலிடாக நீ 3000 பார்க்கலாம். காலைல 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறியா, முதல்ல லாங் ஆர்டர் எடுக்கிறது ஃபஸ்ட்டு விடு. பார்சல் ஆர்டரையும் முடிஞ்ச அளவு கம்மி பண்ணிக்கோ. ஏன்னா இன்சென்டிவ் இருக்கும், அதில் ஒரு 1000 வரும். ஷார்ட் ஆர்டராக எடுத்து டக்கு 37 ரைடு முடிச்சுன்னா ஈஸியாக பிளான் பண்ணினா இன்சென்டிவ் கிடைச்ச மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் லாங் ஆர்டர் எடு, பார்சல் ஆர்டர் எடு. ஏன்னா பார்சல் ஆர்டர் எடுக்கும்போது இதில் கணக்கு வராது. பார்சல் ஆர்டர் எடுத்தினா அது இன்சென்டிவில் கணக்கு வராது. ஸோ இன்சென்டிவ் ஒரு 1000 எடுத்தினா தான் ஒரு நாளைக்கு எக்ஸ்ட்ராவாக ஏர்ன் பண்ண மாதிரி நமக்கு ஒரு திருப்தி இருக்கும் போகிறப்போ. ஸோ நேரத்தை வேஸ்ட் பண்ணான்பா, இறங்கி ஓட ஆரம்பிச்சு. ஆர்டர்ஸ் வந்துக்கிட்டு இருக்குது நிறையா. ஸோ கோயம்புத்தூரில் எல்லா ஏரியாலேயும் ஆர்டர்ஸ் நல்லாவே வருது. ஏன்னா மழை காலம் அடுத்து வந்துருச்சுன்னா ஆர்டர்ஸ் கம்மியாயிரும். இப்போ தான் ஏர்ன் பண்ண முடியும். தயவு செஞ்சு இறங்கி ஓடு. காலைல 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாலே போதும். எல்லாருமே 6 மணிலேருந்து ஆர்டர் போட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறம் 11 மணிக்கு மேலே அப்படியே டல் ஆகுது. ஏன்னா ஸ்கூல் ஆஃபீஸ் போகிறவங்க டக்குன்னு முடிஞ்சிடுறாங்க. அப்புறம் சாயந்தரம் 3 மணிக்கு மேலே ஆர்டர்ஸ் வர ஆரம்பிக்குது. ஸோ ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக ஓட்டு நண்பா. இன்றைக்கி 3000 இன்சென்டிவ் 1000 நம்ம எடுக்க பார்க்கணும். தயவு செஞ்சு ஓடு. நம்ம ஓடினா தான் நமக்கு காசு. அவன் எதாவது சொல்லுவான், இவன் ஏதாவது சொல்லுவான்னு நினச்சின்னா அவன் சம்பாரிச்சிட்டு போயிடுவான். அவன் 1ஆம் நம்பர் திருட்டு பையனாக இருப்பான். நம்மளை சம்பாதிக்க விட மாட்டான். அவனுக்கு அதாவது நேர்மையான, அதாவது அவனுக்கு தொழிலில் போட்டியை காட்ட வக்கு இருக்காது. பொட்டை மாதிரி பேசிகிட்டு இருப்பானுங்க. ஸோ அதெல்லாம் இறங்கி நம்பிட்டு பயந்துட்டு இருக்காத. அவனே ஒரு திருட்டு கம்யூனிட்டி தான். நியாயமாக பார்த்தா அவன் தான் திருடன். ஸோ எவனுக்கும் பயந்துட்டு இருக்கணும். கேள்விக்கு பதில் சொல்லணும்னு அவசியமே இல்லை. இங்கே எவனுக்கும் எந்த நொன்னைக்கும் கேள்வி கேட்க ரைட்ஸே கிடையாது. அவனே ஒழுங்கினம் கிடையாது நண்பா. உனக்கு ஏர்னிங்ஸ்க்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. யாருக்கு கீழே நீ வேலை செய்யணும்னு அவசியம் இல்லை. இறங்கி ஓடு நண்பா. முடிஞ்ச அளவுக்கு ஈவினிங் 6 மணிக்குள்ளே 3500 எடுத்துடலாம். அது நீ எஃபர்ட் போடுறதுல தான் இருக்குது. தயவு செஞ்சு ஃபஸ்ட்டு இன்சென்டிவை முடி. ஷார்ட் ஆர்டர் எடுத்து அப்புறம் லாங் ஆர்டரும் பார்சல் ஆர்டரிங் ஒரு டார்கெட் பண்ணி அப்புறம் ஓட ஆரம்பி. டார்கெட்டே இல்லாமல் ஓடினா ஒரு கிளாரிட்டி கிடைக்காது. இன்சென்டிவ் 1000 எடுத்துட்டினாலே அடுத்து சம்பாதிக்கிற 2 ரூபா உனக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். 3 ரூபா ஒரு நாளைக்கு ஈஸியாக சம்பாதிக்கிற மாதிரி தெரியும். அப்போ தான் நீ ரொம்ப லாங் ஆர்டரில் எடுத்தினா இன்சென்டிவ் அச்சீவ் பண்ண முடியாது. காலைல 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறியா, 5 மணிக்குள்ளே இன்சென்டிவ் அச்சீவ் பண்ணிடலாம். நீ தான் பிளான் பண்ணிக்கணும். ஷார்ட் ஆர்டர் வெறும் ரைடு முடித்தாலே போதும் 1000 இன்சென்டிவ். அப்புறம் என்ன, அதுவும் கோயம்புத்தூர் சென்னையில ஈஸியாக எடுத்துடலாம். அந்த இன்சென்டிவ் மட்டுமே 1000னா 30 நாளைக்கு 30,000. அது போக ஓட்டுற அமௌண்ட்டு கணக்கு போட்டு பாரு நண்பா. இன்சென்டிவ் 1000 ரூபா, 30 நாளைக்கு 30,000 ரூபா. சரி, ஒரு நாளைக்கு 1500 ஏர்ன் பண்ண மாட்டியா? சரி, அந்த 1500 500 பெட்ரோலுக்கு சாப்பாட்டுக்குனே வை. இன்னொரு 1000 இருக்கா? 30 நாளைக்கு 30,000. 30 60,000. எந்த வேலையில் இந்த காலத்தில் இப்போ இந்த டைமில் இப்படி சம்பளம் கிடைக்கும்? உன்னோட கமிட்மெண்ட்ஸை முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் உன்னோட பைக் ஏதாச்சும், ஃபோன் ஏதாச்சும் எடுக்கணும்னா இஎம்ஐயில் போய் மாட்டிட்டு சாகிறதுக்கு நீங்கள் ரெடி காசு கொடுத்து எடுத்துகிட்டு போகலாமே. ரெடி காசு கொடுத்து எடுத்தால் இன்னும் டிஸ்கவுண்ட் ஆகும் புது ஃபோனெல்லாம். யோசிச்சு பாரு நண்பா. தயவு செஞ்சு இறங்கி லாகின் பண்ணி ஓடு நண்பா. ப்ளீஸ். ஏன்னா ஒரு நாள் பண்ணலைன்னா அடுத்த நாள் நம்ம தான் கஷ்டப்படுவோம். எவனும் ஹெல்ப் பண்ண மாட்டான். இன்றைக்கி நல்ல ஏர்னிங்ஸோடு பார்க்கலாம். பாய். உக்கடத்தில் நல்ல ஆர்டர் வந்துட்டுருக்கு. ரோட்டில் நம்ம வேலை செஞ்சால் ஒரு தொழிலில் லாபம் வந்தால் ஒரு நாய் குலைக்கத்தான் செய்யும். அந்த நாய்க்கு நம்ம திருப்பி குலைக்கணும்னு பதில் இல்லை. உங்கள் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இரு நண்பா. அது குலைச்சிக்கிட்டே தான் இருக்கும். மைனா படத்தில் வர போலீஸ்காரன் பொண்டாட்டி மாதிரி. எப்போ வர்றீங்க, அவ்வளோதான்.